தமிழ்நாட்டில் ஏன் ஏசியாவிலே கீழடிக்கான சர்வதேச தளத்தில் உலக ஆய்வாளர்கள் தொழில் ஆய்வாளர்கள் வியப்பும் அளவுக்கு அருமையான ஒரு மியூசியம் அருங்காட்சியகத்தை கீழடியில் கொண்டு வந்திருக்காங்க. வரலாற்று பின்னணியில் எந்தெந்த காலகட்டத்தில் அகழ்வாராய்ச்சி நடைபெற்றது, அதுல கூறுகள் என்ன, அந்த கால தமிழர்கள் எவ்வளவு தொன்மையா இருந்திருக்காங்கன்னு அருங்காட்சியகம் கொண்டு வந்திருக்காங்க நம்ம தமிழ்நாட்டு முதல்வர். வெறும் இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா, நிதி ஒதுக்கீடு பத்தி ஒரு தவறான தகவல் அதிமுக ஆட்சி சொல்லியிருக்காங்க. உதயகுமார் அவர்கள் 55 லட்சம் நாங்க ஒதுக்கியிருக்கோம் சொன்னாரு. இன்னைக்கு மொஃபாய் அவர்கள் என்ன சொன்னாரு, 105 கோடி நாங்க அலாட் பண்ணிருக்கோம் என்று சொல்றாங்க. ஆனா அதிமுக ஆட்சி காலத்தில் 2016 இருந்து 2020 வரைக்கும் 2 எக்ஸ்கவேஷன் தான் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஒன்னு திருவள்ளூர் மாவட்டத்தில் பட்டறை பரமதூர் என்ற ஊர்ல 55 லட்சம் ரூபாய்க்கான எக்ஸ்கவேஷனும், கீழடிக்கு ஒரு 55 லட்சம் ரூபாய்க்கு ஒரு எக்ஸ்கவேஷன் மட்டும் தான் பண்ணிருக்காங்க. ஒரு அப்பட்டமான போய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 105 கோடி ரூபாய் செலவு செஞ்சதா சொல்லியிருக்காங்க. நம்ம எவ்வளவு செலவு செஞ்சிருக்கோம் என்று பல்வேறு தருணத்தில் பட்ஜெட் ஆய்வறிக்கையில கொடுத்தா கூட திருப்பியும் நம்ம திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டு முதல்வர் கொடுத்த அறிக்கையை உங்ககிட்ட கொடுக்கிறேன். பட்ஜெட் ஆய்வறிக்கையில சட்டமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் சொன்னதை திருப்பி உங்ககிட்ட சொல்றேன். 2021 கீழடி, சிவகலை, கங்கை கொண்ட சோழாபுரம், மயிலாடுதுறை, கொர்க்கை, அதிச்சநல்லூர், கொடுமணல் இதுலலாம் ஆய்வு பண்ணிருக்கோம். அதுக்கு 5 கோடி. 2022 கீழடி, அதோட ஆய்வுத்தன்மை, சிவகலை, திருப்பியும் கங்கை கொண்ட சோழாபுரம், மயிலாடுதுறை, வேப்பங்கோட்டை, துளுக்கரப்பட்டை, பெரும்பாலை இதுக்கு 5 கோடி. 2023 கீழடி, கங்கை கொண்ட சோழாபுரம், வேப்பம்பட்டுக்கோட்டை, துளுக்கரப்பட்டை, பொற்பனைக்கோட்டை, அதுக்கப்புறம் பட்டறை பெருமுதூர் 5 கோடி. 2024 மரங்கனூர், கொங்கல் நகரம் அது சேர்த்து 5 கோடி. இப்ப 2025 கீழடி உட்பட்ட நான் சொன்ன பகுதிக்கு எல்லாமே ஆய்வை மிகப்படுத்தி வெள்ளலூர், அதிச்சநல்லூர் சேர்த்து 7 கோடி. மொத்தம் 2021 24 வரைக்கும் 30 இடங்கள்ல ஆய்வு பண்ணி 38 இடங்கள் திராவிட மாடல் அரசு அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டு மொத்தம் 27 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்ச அதிமுக அரசு எங்க, 27 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்ச திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டு முதல்வர் அரசோட நிலை என்ன கேட்கிறாங்க. கீழடி மட்டுமல்ல, உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஹரப்பா மொகஞ்சதோரோ நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம் நூற்றாண்டு முன்னிட்டு ஜான் மார்ஷலுக்கு எழும்பூர்ல அருங்காட்சியகத்தில் சிலையை நிறுவனர் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர். பிறகு சிந்துவெளி நாகரிகத்துக்கான டிசஃபரிங் த இண்டஸ் வேலி ஸ்கிரிப்ட், அதாவது எழுத்து வடிவகத்தை யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு நிதி பரிசுன்னு சொல்லி ஒதுக்கீடு செஞ்சு இப்ப சர்வதேச ஆய்வாளர்களாம் கொண்டு கருத்தரங்கள் நடத்தி இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துக்கு தமிழர்கள் வரலாறு தென்னகத்துல தான் பார்க்க வேண்டிய இந்த தொன்மை தன்மையோட நம்ம சொல்லியிருக்கோம். நான் கேட்கிற கேள்வி எல்லாமே, அப்ப இருந்த அதிமுக அரசு, அப்ப இருந்த மொஃபாய் பாண்டியராஜன் அவர்கள் 2016 ஏஎஸ்ஐ மூடின பிற்பாடு தான் அந்த இடத்துக்கு போய் பார்த்திருக்கேன். எக்ஸ்கவேஷன் நடக்கும் போது ஒரு தடவை கூட விசிட் பண்ணல. ரெண்டாவது ஒரு தவறான தகவல் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது மாற்றப்பெற்ற அமர்நாத் அவர்களை பிளைட் காசுலாம் அவர் ஏற்படுத்தி பண்ணி அவர் கூட டிஸ்கஷன் நடத்தினா சொன்னாரு. வரும்போது அமர்நாத் அவர்களை தொடர்பு கொண்டு தான் வந்தேன். அது மாதிரி எந்த வகையான டிஸ்கஷனும் நடக்கலன்னு அமர்நாத் அவர்கள் சொல்றாங்க. அதையும் நீங்க அமர்நாத் அவர்கள்கிட்டயே நீங்க நேரடியாக கேட்கலாம். அடிப்படையிலேயே என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவர் அந்த நேரத்தில் போயிட்டு மூடின சைட்டை போயிட்டு இனிமேல் ஏஎஸ்ஐ இங்க தோன்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு பின்வாங்கிய தன்மையோட இது கீழடி நாகரிகம், இது பாரத நாகரிகம் என்று சொல்லிட்டு வந்ததுதான் மிச்சம். அப்ப பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து தமிழர்களின் வரலாறை மறைக்கிறதுக்கு எதனால் என்ற அடிப்படை கேள்வி. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக எம்எல்ஏ எழிலன் செய்தியாளர்களை சந்தித்து கீழடி ஆய்வுக்கு அதிமுக ஆட்சியில் 105 கோடி ஒதுக்கியிருப்பதாக கூறுவது பொய் என்று தெரிவித்திருக்கிறார். திமுக ஆட்சியில் கீழடி ஆய்வு அறிவியல் பூர்வமாக அனுப்பப்பட்டது என்றும் கூறியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம்.